ஒரு குளத்துல நிறைய மீன்கள் வாழ்ந்துகிட்டு இருக்குங்க. அதுல ஒரு 3 மீன் நல்ல நண்பர்களா இருக்காங்க. எப்பயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையா இருக்காங்க. அப்ப ஒரு நாள் ஒரு மீனவர் அந்த குளத்துல நிறைய மீன் இருக்குன்னு அதை பிடிக்கிறதுக்காக வலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த 3 மீன்களும் பயப்பட ஆரம்பிக்குதுங்க. நாம அந்த வலையில மாட்டி அந்த மீனவர்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா நாம இறந்துடுவோம். நாம இப்ப என்ன பண்றது? அப்ப அந்த 3 மீன்ல ஒரு மீன், நாம இந்த குளத்தை விட்டு எப்படி தப்பிக்கணும், நம்ம பக்கத்துல உள்ள ஆத்து வழியால நம்ம வேற குளத்துக்கு போயிடலாம் அப்படின்னு கேக்குது. அப்போ அந்த 2 மீன்ல ஒரு மீன் அது கூட வர்றதுக்கு ஒத்துக்குது. ஆனா இன்னொரு மீன் ஒத்துக்கல. இது நம்மளோட வீடு மாதிரி, நாம ஏன் அந்த மீனவனுக்கு பயந்து நாம இந்த இடத்தை விட்டு போகணும், நாம இங்கேயே வாழலாம் அப்படின்னு கேக்குது. இந்த 2 மீனும் அந்த ஒரு மீனு கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பாக்குதுங்க. ஆனா அது ஒத்துக்கவே இல்ல. அந்த 2 மீனும் அந்த குளத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சு அந்த ஆத்து வழியால அந்த 2 மீனும் கடலுக்கு போயிடுதுங்க. அந்த குளத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த 3வது மீன் மீனவன் வலையில மாட்டி இறந்துடுது. என்னைக்குமே ஒரு விஷயத்தை இழந்தாதான் அதை விட நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அதனால நீங்க இழக்கிற விஷயங்களை நினைச்சு கவலைப்படாதீங்க. அதை விட நல்லதாவே உங்களுக்கு கிடைக்கும். இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாரி ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கங்க. யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.